இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்காரு, மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம். அதுல அவர் அழகா 7 பாயிண்ட் பிரமாதமா பேசியிருக்காரு. அதாவது கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார், நாங்கள் தான் 5% தான் கள்ளக்குறிச்சியில் வேலையை முடித்தது அதிமுக என்று. ஆனால் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கள்ளக்குறிச்சி என்ற ஒரு மாவட்டமே அதிமுக ஆட்சியில் தான் உருவானது. பாயிண்ட் நம்பர் 1. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் என்றார் ஸ்டாலின். ஆனால் மாற்றவில்லை. நாங்கள் தான் மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி 125 நாள் வேலை திட்டமாக மாற்றியுள்ளோம். பாயிண்ட் நம்பர் 2. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிஆர் உடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் திணறுகிறார்கள், என்ன செய்வது, எப்படி பதுக்குவது என்று. அதற்கு இன்று வரையிலும் தமிழக முதல்வர்கள் பதில் தரவில்லை. பாயிண்ட் நம்பர் 3. பிறகு நாங்கள் அதிமுக ஆட்சியில் தந்த இலவச லேப்டாப்புகளை 4.5 ஆண்டுகள் நிறுத்திவிட்டு தற்போது தேர்தல் வருகிறது என்பதால் அதுவும் கொஞ்சம் சீனியர்ஸ், சீனியர் மாணவர்களுக்கு லேப்டாப் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5. 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன் வைத்ததுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை. பாயிண்ட் நம்பர் 6. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இது யாராவது பேசினாக்கா பேசு பொருள் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. இது ஒண்ணு போதாதா மக்கள் எடப்பாடிக்கு வாக்களிக்கிறதுக்கு? உண்மை.